இலை கொடுத்துடலாமா சாமி? இலை கொடுத்துடலாமா? சீட்டை மடக்கி விடுவோம். எதில் இருங்க எடுத்துட்டீங்களா? அதை அப்படியே இழுத்துங்க சாமி. அவ்வளோதான், அப்படியே இழுத்துங்க. இழுக்க முடியல இல்லை, அப்படியே தூக்கிக்குவாங்க. தூக்குங்க. இல்லை இதை கொஞ்சம் நவுத்தி தூக்கும். மேலே ஏறி வாங்க. இப்போ எடுங்க. உட்காருங்க. கொடுங்க. நீங்கள் டம்ளர் கொடுங்க, தண்ணி டம்ளர் கொடுங்க, பாயச டம்ளர் கொடுங்க. இந்த வர சொல்லுங்க. சாமி நல்லா இருக்கு. சரி, கொடுங்க. எல்லாருக்கும் இலை கொடுங்க. ஏன் எல்லாம் கிழிஞ்சிருக்கா? ஓகே. நல்ல இலையா கொடுங்க. அதை கொடுங்க. கரெக்ட் சார், கரெக்ட். தாத்தா வாங்க. இடமே இல்லையா? ரைட்டா, கரெக்டா. எங்க உட்காரு? அங்கேயும் உட்கார முடியாது. ஆமா, ரெண்டாவது பந்தி தான். தாத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இடம் சரியா போச்சு. இப்போதைக்கு தொலைச்சிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நீங்கள் சூப்பராக சொல்லுங்கள், டைம் சரியாக இருக்கும். கொடுங்க நான் தெரியும். இந்த தண்ணி எல்லாம் தொலைச்சாச்சா? பொரியல் வைங்க. குளம். அரகர நம பார்வதி வதையே. நாமலையாருக்கு நாகப்பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ராமனுக்கு, சங்கரனுக்கு ரோஹரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெறை ஓதும் ஏற்றனை நந்தி மகந்தனை யானை குழுந்தனை உந்தில் வைத்து போற்றுகின்றேன். ஓம் தொல்லை இருபிறவை சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியிருக்கும் வாத ஊர் எங்கோ திருவாசகம் எனும் தேன். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க,
கோகலியாண்ட குருமனிதன் தார் வாழ்க ஆகமுமா நின்று அன்னிப்பான் தார் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வெந்தனடி வெல்க சின்னதா இருந்தா 2 பிறப்பதற்கும் விஞ்சகந்தன் பைங்கொலகள் வெல்க புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மையிலும் கோள்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீரோர் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவசேவடி போற்றி நிமலனடி போற்றி மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலை வணங்கி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுது ஓயே உறப்பணியார் கண்ணுதலா தன்கருணை தன்காட்ட வந்தருதி எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை இறைஞ்சி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதா நின்றொறிஞ்சி பொல்லா வினையே புகழுமார் உண்டறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பருமான் மொய்யே ஒன் பொன்னடிகள் கண்டன்று வீடெடுத்தேன் ஒய்யே என் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த துண்ணியனே வெய்யாய் தனியாய் இயலான நாயமலா பொய்யாலமெல்லாம் போயகல வந்தொருதி மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அலறிக்கும் நல்லறவே ஐயா கோச்சிக்காதீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அடுத்த பந்தி சாப்பிடலாம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை பூந்திருப்பால் நின்றொறிஞ்சில் நாட்டட்டு நேரியா செய்யாய் நரையானே மாற்றம் மரங்களிய நின்ற மறையோனே கறந்தபால் கலந்துறந்து நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் இளங்கர் ஓர் 5 உடையார் விண்ணோர் ஏற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புழுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயை குடிலை மலங்க புலஞ்சல் வஞ்சனைகள் செய்க விலங்கு மனத்தால் விமலா கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி நிலநன்மை வண்டரில் நீகர்கள் காட்டி நாயே கிடையா கிடந்த அடியோர்க்கு தாய சிறந்த தயாவாலா தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பட்டரிட்டு பாரிக்கும் ஆரியனே தேச அல்புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேரார நின்ற பெருங்கரினை பேராரே ஆரா அமுதே அளவில்லா விண்மானே ஓராரா உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா சோதியனே துள்ளுருளை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாய்க்கு அல்லானே ஈத்துண்ணே அகல் கொண்டே எந்தை பெருமானே ஊத்தமை ஞானத்தால் கொண்டருவாம் தம் கருத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கும் வரமும் புனவுருளா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காம்பரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கான் என்ற தோற்றத்துறையா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேட்டனே தேட்ட தெளிவேயின் சிந்தனையுள் ஊட்டாரா உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விடப்படம்ப உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அவனே ஓவென்றென்று போற்றி போழ்ந்து பொய்கட்டு மெய்யானால் வீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமல் கள்ள பரப்பளிப்ப கட்டளிக்க வல்லானே நல்லிருந்து நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவென்றென்று சொல்லுக்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருந்து சொல்லுருவார் செல்வ சிவரத்தில் உள்ளா சிவனடிக்கு வல்லோரும் ஏக்க பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம்
ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அலங்கார சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் தில்லை நாதா சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் கைலை நாதா சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சாமி தண்ணி ஊத்த சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி தண்ணி ஊத்து தண்ணி கொடுங்க சாமி. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை 3 ஜக்கு அருள்பெரும் கொடுங்க. ஜோதி எனக்கு ஒரு ஜக்கு கொடுங்க, நானும் கொடுங்க. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி 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 அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி தண்ணி வந்துச்சா? உங்களுக்கு எப்படி வந்தது? வச்சிருக்கீங்களா? சரி. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாமியாருக்கு தான் உட்காரணும். சாம்பததா சிவ சாம்பததா சிவ சிவ சாம்பததா நீ யாரோ இதோட வந்திருக்கீங்க. சாம்பத்தி ஓம்
சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் அரஹரா சிவ சாம்பதி ஓம் அரஹரா. வள்ளி மலமலருக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு சாதுக்கள் பொற்பாத கமலங்களுக்கு சாதுக்கள் பொற்பாத கமலங்களுக்கு சாதுக்கள் பொற்பாத கமலங்களுக்கு கிடைக்கட்ட ஒரு சித்தருக்கு அருணகிரி நாதருக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாமி இன்று அன்னதானம் வந்து தங்கதுரை பெரியசாமி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அவங்க அண்ணன் சுப்பிரமணியன்றவர் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாரு. அந்த 2 குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி. இன்றைய உணவு அவங்க தான் கொடுக்குறாரு. சுப்பிரமணிய ஐயா அவங்க மலேசியா, அவரு தொடர்ந்து நிறைய குறைந்த ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைமாவது கொடுத்துட்டு வராங்க. அதனால அடிக்கடி உணவு கொடுக்குறாரு. அவங்க குடும்பம், அவங்க சார்ந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க ஐயா, பொறுமையா சாப்பிடுங்க. மோர் வேணுமா? ஏன் சாம்பார் இல்லையா? உடம்பு சரியில்லையா? சரி சரி. மோர் எங்க இருக்கு? அவர் வயிறு சரியில்லை. ஒரே நிமிஷம் இருங்க தாத்தா, அதை வர சாமி. இல்ல அவங்க போல வெயிட் பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை. தாத்தா கேட்டேன், கொடுத்துட்டேன். வந்துடுச்சா? அப்படியா? மோர் போ போ போ, கொடு கொடு.
சாமி அடுத்த ரவுண்டு சாதம் எடுத்துட்டு வாங்க. பொறுமையா பானி ரக்கா ஐயா சாப்பாடு நல்லா இருந்ததா? திருப்தியா சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமः. ஐயா சாப்பாடு நல்லா இருந்ததா? சரி. போர் நல்லா இருக்கா? சரி. சிவாய நமः ஐயா. வச்சிடறேன் எடுத்துக்கோ. ஐயா
வயிறார சாப்பிட்டீங்களா? நான் தாத்தா போதுமா? சரி, உணவு கொடுக்குறவங்க யாரோ மலேசியாவில் இருக்காங்க இன்னைக்கு. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம். சரி, சாமி போதுமா? சிவாய நம. ஆமா சாமி, சாமி சண்டே வரைக்கும் இருக்கு. நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாள் இருக்கு, வந்துருங்க. சாமி ஆமா சிவா தெரிச்சிட்டு சிவா. எல்லாம் கை கழுவுங்க சாமி. அங்க தான் சாமி கொஞ்சம் மண் தரையில கழுவுங்க, அந்த செடி உள்ள கழுவுங்க. அதை கொடுக்குறாரு, வாங்கிட்டு ஆமா சாமி. சனி ஞாயிறு 2 நாள் வந்துருங்க. நாளைக்கு நாளை மறுநாள். ஐயா நாளை மறுநாள் 2 நாள் இருக்கு, வந்துருங்க. ஆமா உட்காருங்க. அடுத்த பந்தி வாங்கிட்டு போறீங்களா? சரி இரு சாமி, உட்காருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிவாய நம சாமி. ஐயா ஒரு 5 நிமிஷம் இருங்க. பெருக்கிட்ட பிறகு வாங்க சாமி, வாங்க. பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி கிரிவலப்பாதை அன்னதானம் மிகப்பெரிய புனிதமான ஆசீர்வாதம். இந்த கிரிவலத்துல சித்தர்கள், மகான்கள், உண்ணாமலை அம்மா எல்லாம் நடந்து போன வழி. அந்த பாதை நம்ம சாப்பிட்றோம்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பு உங்க கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலர் உங்க செய்யறதுதான் கொடுத்திருக்காரு. நம்ம வேற யாரோ எல்லாரும் நல்லா இருக்கணும். கொடுக்கறவங்க, செய்யறவங்க, முயற்சி செய்யறதா உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாத்துறோம். சாமி உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இனம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, அன்புதான் வார்த்தை சொன்னீங்க பாருங்க. அன்புதான் எல்லாரும் நல்லா இருக்கணும். இனம் ஒரு குரூப், ஆனா மனம் எல்லாருக்குமே. மல்லிகை பூ இருக்கு, எந்த இனத்தை பார்த்து அது பூ தலைக்கு வச்சுக்க போகுது. அதுக்கு இனம் இல்லை. இறைவன் கொடுத்தது எல்லாமே பொதுவானதான். மனிதன் வாழறதுக்கு என்ன வேணும்? அடிப்படை காற்று வேணும். காற்று இறைவன் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து நீர் அந்த உலகத்துல கிடைக்குது. அதுக்கடுத்துதான் உணவு, உடை, இருப்பிடம். ஸோ அடிப்படை இறைவன் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு. மக்கள் மனிதர்களை வேற்றுமையா நினைக்கிறாங்க. ஆனா இயற்கையா வர எல்லா பொருளும் மக்களை வேற்றுமையா நினைக்கிறா. மல்லிகைப்பூ அவங்களுக்கு சிறுபான்மையினர் தலை வச்சு மணக்குது, எல்லாரும் மணக்குது. அதே மாதிரி தண்ணீர் எல்லார் வாய்க்கும் ஒரே ஆனால சமமான நிலையில் இதே மாதிரி இருந்தா அந்த இயற்கையை பார்த்து நம்ம கத்துக்கணும். சமநிலை, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இனம் தான் பிரிக்கிறது சாமி. ஏற்றத்தாழ்வு, இனம் இருக்கும். பிரிச்சாள்றது மனிதன் தான். அவனுடைய சுயநலத்துக்காக தான். இறைவன் யாரையும் பிரிக்கிறது இல்ல. நம்ம தான் இறைவனை திட்டுறவனுக்கும் கொடுக்குறாரு, இறைவனை பாடுறவனுக்கும், போற்றி பாடுறவனுக்கும். எல்லா குழந்தைகளையும் 10 மாதம் வெளிப்படுத்துறாரு. அதே சிவப்பத்தை தான் எல்லாரும். ஆனா இனத்தை வச்சு அவர் செய்வே இல்லை. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க என்னன்னு கேட்டு
அன்னதானம் இல்ல பண்ணாங்க. இப்ப கிரிவல பாதையிலேயே இப்போ ஆக்சுவலா இங்க நிறைய கிறிஸ்டின் முஸ்லீமே துறவியா வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க கூட இருக்காங்க. நம்ம யாரையும் பார்த்து சாப்பாடு கொடுக்கறது இல்ல. துறவியா, சிவனடியாரா? துறவி. சிவ போதுமா? போதையா ம். நைட்டுக்கு அது போதையா. சரி, சந்தோஷமா? சந்தோஷம் ஐயா. சரி, திருப்தி. போகும்போது வந்து பார்த்துட்டு போறோம். போ, பொறுமையா ஓரமா நடைமேடையிலே போ. ஐயாவுக்கு சாப்பாடு கொடு. இல்ல பேசுறாரு. உங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு சிலர்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வராங்க. நான் இங்க இருந்தே கேக்குறேன். நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி பாருங்க. பல 1000 கிலோமீட்டர். ஆமாங்க, திருவண்ணாமலை துறவி பார்க்கணும்னு மலேசியாவில இருந்து வராங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க. நான் இங்க இருந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன்ல. இன்னைக்கு கொஞ்சம் டயரா இருக்கும். சீக்கிரம் இந்தாங்க இந்தாங்க இல்ல கீழே ஊத்து. சாப்பிடுங்க, ஊத்தாது. நீங்க எடுத்துன்னு போறதெல்லாம் இது சிந்தாம. என்ன வேணும்? பொரியல்லாம் வேணாமா? இன்னைக்கு பீட்ரூட் பொரியல். வாங்க வண்டிக்கார், வாங்க சாப்பிடுவாங்க. வாங்க. அவர் சாப்பிட மாட்டாரு. யா, அவர் வரதான். அம்மா சேர்ச்ச 3 பிறதான் அவரு. உழைக்கிற மனுஷன். வாங்க சாப்பிடுங்க, வாங்க. மாடுல உழைக்க அவரா உழைக்கிறாரு. வாழைப்பழம் அதுவும் இருக்கேன். நல்லா இருக்கா? திருப்தியா சாப்பிடுங்க. அவ்வளவு நம்பிக்கையா? படம் வச்சிட்டேன். கொடுத்துடலாம். சமயம் தான். தட்சிணம் வாங்கிக்கும். சிவாதிரி சட்டம்பலம். சிவாதிரி சட்டம்பலம். சிவாய நம. ஹலோ, சொல்லுங்க. ஆமாமா, சாப்பிடுங்க. சரி, கொடுங்க கொடுங்க. ஒரு ஆளுக்கு கொடுங்க. சொல்லுங்கம்மா. சரி சரி சரிம்மா. சரி சரி. ஒரு சிலரு சாப்பாடு வாங்கி போய் கடைக்காரங்களுக்கு குத்துறாங்க. இப்ப நம்ம கடைக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அவங்க பாத்திரம் கொடுத்தாங்கன்னா அதுல வாங்கி போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கறதா சாப்பாடு ஏத்தாரோம். புரியுதா? எந்த இடத்துல எந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு? ஆமா, வரேன். அங்க வரேன். இல்ல இங்க சாமி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் உட்காந்து அதை எடுத்துட்டு நீங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க.